தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக தேவனுடைய பண்புகளை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். தேவனுடைய பண்புகள் என்ன, அந்த பண்புகள் எவ்வாறு நம் வாழ்வில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற விஷயத்தை உங்களுக்கு நினைப்பூட்டி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். கடந்த அருளுரை துளிகளில் ஒரு 3-4 வாரங்களாக தேவன் உண்மையிலேயே அவர் இருக்கிறார் என்பதற்கான ஆதாரங்களை நாம் கற்றுக்கொண்டோம். தேவன் இருக்கிறார் என்பதனுடைய நடைமுறை காரியங்களையும் நாம் கற்றுக்கொண்டோம். தேவன் யார் என்றும் அவரது தன்மைகள் என்ன, அவருடைய பண்புகள் என்ன என்பதை நாம் ஏற்கனவே கற்று வந்தோம். சரி, இந்த நாளிலும் கூட தேவனுடைய பண்புகளை குறித்ததான தொடர்ச்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதற்கான வரையறையை நாம் முதலாவது காணலாம். அதாவது தேவனுடைய பண்புகள், அதை ஆங்கிலத்தில் தி attributes ஆஃப் காட், தேவனுடைய பண்புகள் என்று நாம் அழைப்போம். சரி, அந்த பண்புகள் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? பண்புகள் என்று சொல்லும்போது, அதாவது ஒரு தெய்வீக பண்பு என்பது தேவனை பற்றிய உண்மையை எடுத்து கூறும் தரம். அந்த தரம் என்று சொல்லும்போது குவாலிட்டி, அடுத்து குணம், கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுதான் பண்புகள் என்பதனுடைய வரையறை. நான் மறுபடியும் கூட உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு தெய்வீக பண்பு என்பது தேவனை பற்றிய உண்மையை எடுத்து கூறும் தரம் மற்றும் குணம் ஆகும். மற்றொரு வார்த்தையில் இதை நாம் சொல்ல வேண்டுமானால், தேவனுடைய தன்மை, அதாவது நேச்சர், த நேச்சர் ஆஃப் காட், தேவனுடைய தன்மை மற்றும் ஆற்றல், எபிலிட்டி. சோ இதன் அடிப்படையில் தேவனுடைய தன்மை மற்றும் ஆற்றல் என்பது இந்த பண்பின் அடிப்படையாக இருக்கிறது. சரி, சில தியாலஜியன், சில இறையியல் வல்லுநர்கள் தேவனுடைய பண்புகளை அவரது பெர்ஃபெக்ஷன், அதாவது பூரணத்திற்கும், எக்ஸலன்ஸ், அவரது மேன்மைக்கும் ஒப்பிட்டு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதோடு கூட இந்த தெய்வீக பண்பு என்பது தேவன் சம்பாதித்தோ அல்லது அவருக்கு வேண்டும் என்று விரும்பி எடுத்துக்கொண்டதோ அல்ல. அதாவது ஒரு தெய்வீக பண்பு என்பது, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பண்பானது தேவன் சம்பாதித்தோ அல்லது அவருக்கு வேண்டும் என்று விரும்பி எடுத்துக்கொண்டதோ அல்ல. பண்புகள் தேவனுடைய தன்மையாகவே இருக்கிறது. அப்ப தேவனுடைய பண்புகளையும் தேவனையும் அல்லது அவரையும் தனித்தனியாக நாம் பிரிக்க இயலாது. அத்தகைய பண்புகள் இல்லாமல் அவர் தேவனாகவே இருக்க முடியாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் முடிவு இல்லாதவராக இருப்பதால் அவரது பண்புகளும் எண்ணி முடியாதவைகளாக இருக்கின்றன. அந்த பண்புகள் என்னென்ன என்பதை நாம் காணலாம். அதாவது தேவனுடைய சில பண்புகளை நாம் அறிந்து கொள்ளுவது என்பது மிகுந்த கடினம். இருப்பினும் அவர் தமது வார்த்தையான வேதத்தில் அவரது பண்புகளை வெளிப்படுத்தியிருக்கிறார். சரி, பொதுவாக இந்த தேவனுடைய பண்புகளை 2 விதமாக பிரிக்கலாம், 2 விதங்களாக பிரிக்கலாம். ஒன்னு கம்யூனிகபிள் ஆட்ரிபியூட்ஸ், இன்னொன்னு நான் கம்யூனிகபிள் ஆட்ரிபியூட்ஸ். இப்ப நான் கம்யூனிகபிள் அப்படின்னா என்ன? தொடர்பு கொள்ள முடியாத பண்புகள். சில பண்புகள் தொடர்பு கொள்ள முடியக்கூடிய பண்புகள். அதாவது நாம் தொடர்பு கொள்ளலாம். அதை இப்படியாக கூட சொல்லலாம், தேவனுக்கே சொந்தமான பண்புகள், அதை யாருக்கும் அவர் பகிர்ந்தளிப்பதில்லை. அப்படி ஒருவேளை அவர் பகிர்ந்து கொடுத்தால் அவர் தேவனாக இருக்க முடியாது. இப்ப தேவனுக்கே உரியதான பண்புகள், அவருக்கு சொந்தமான பண்புகள், அவர் மட்டுமே அதற்கு உரியவர், அவர் பயன்படுத்த முடியும். அடுத்து தேவனுடைய படைப்புகளில் காணப்படும் பண்புகள். அது என்ன அப்படின்னா, உதாரணமா மனிதனிடம் அன்பு செய்யக்கூடிய ஒரு திறன்,
இது என்ன அப்படின்னா இந்த தேவனுடைய படைப்புகளில் காணப்படும் பண்புகள். அப்ப தேவனுடைய பண்புகள் தொடர்பு கொள்ள முடியாத பண்புகள் இருக்கு, தொடர்பு கொள்ள முடியக்கூடிய பண்புகள் இருக்கிறது. அதை நான் கம்யூனிகபிள் ஆட்ரிபியூட்ஸ் என்று சொல்லுவோம். அல்லது தேவனுக்கே சொந்தமான பண்புகள், அடுத்து தேவனுடைய படைப்புகளில் காணப்படும் பண்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா பகிர்ந்தளிக்க முடியாத பண்புகள் அல்லது பகிர்ந்தளிக்கப்படும் பண்புகள். அந்த பகிர்ந்தளிக்க கூடிய அந்த பண்புகள் என்ன என்று கேட்டால், சில பண்புகள் தேவன் நமக்கு பகிர்ந்தளிக்க முடியாது, ஆனால் சில பண்புகளை அவர் நமக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். சரி, இப்ப நாம் இதை எளிமையாக புரிந்து கொள்ள இந்த தேவனுடைய பண்புகளை இப்படியாக நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது அவருடைய சுய தன்மையை மையமாக வைத்து அல்லது அவருடைய சாரம் அல்லது அவருடைய தன்மையை வைத்து என்னென்ன பண்புகள் இருக்கின்றன என்று கேட்டால், ஒன்று, காட் இஸ் ஸ்பிரிட், தேவன் ஆவியாய் இருக்கிறார். அதை நாம் யோவான் 4:24 பார்க்கிறோம். அடுத்து காட் இஸ் லைஃப், தேவன் ஜீவனாய் இருக்கிறார், அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். சங்கீதம் 84:2, யோசுவா 3:10 நாம் அதை காணலாம். அடுத்து காட் இஸ் இன்டெலிஜென்ட், தேவன் ஞானம் உடையவர் அல்லது அறிவு திறன் கொண்டவர், நுண்ணறிவு கொண்டவர், ஞானம் உடையவர். காட் இஸ் இமோஷனல், அதாவது தேவன் உணர்வு உடையவர். சரியா? he can feel, அவரால் உணர முடியும். அப்புறம் காட் இஸ் பர்பஸ்ஃபுல், தேவன் நோக்கத்தை வைத்து வாழ்பவர், அவர் நோக்கம் உடையவர். அப்புறம் காட் இஸ் ஆக்டிவ், தேவன் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர். அப்ப இவைகள் எல்லாம் அவருடைய சாரம் அல்லது தன்மையின் அடிப்படையில் பிரிக்கக்கூடிய பண்புகள். இதெல்லாம் அவருக்கே உரியது. அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த பண்புகள் பகிர்ந்தளிக்கப்பட முடியா பண்புகள். இப்ப உதாரணமா காட் இஸ் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் காட், தேவன் எதையும் சார்ந்து வாழாதவர், அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். சோ அவர் தம்மில் தாமே இருப்பவர், செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ். தேவன் சொல்றார் மோசே கேட்கும்போது, ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் காண முடியும். அப்ப தேவனுடைய அந்த பகிர்ந்து கொள்ள முடியா அல்லது தொடர்பு கொள்ள முடியாத பண்பு எது அப்படின்னா தம்மில் தாமே இருத்தல், செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட். இன்றைக்கு எந்த ஒரு மனிதனும் அப்படி இருக்க முடியாது. ஆனால் தேவன் நித்தியமாக இருக்கக்கூடியவர். இந்த பண்புகளை அவர் நமக்கு, அதாவது மனிதர்களுக்கு அவர் பகிர்ந்து கொடுப்பதில்லை, ஏனென்றால் அது தேவனுக்குரியது. அடுத்து பாருங்க, காட் இஸ் ஆல் பவர்ஃபுல், த ஆம்னிபொட்டன்ஸ் ஆஃப் காட், தேவன் சர்வ வல்லமையுடையவர். இந்த ஒரு பண்பையும் அவர் யாருக்கும் பகிர்ந்தளிப்பதில்லை, ஏனென்றால் அவர் ஒருவரே சர்வ வல்லமையுடையவராக இருக்கிறார். அதை நாம் ஆதியாகமம் 17:1 நாம் காண்கிறோம். அடுத்து காட் இஸ் ஆல் நோயிங், அத த ஆம்னிசியன்ஸ் ஆஃப் காட், தேவன் சர்வ ஞானம் நிறைந்தவர். அதை நாம் சங்கீதம் 139 முதல் 4 வசனங்களும் யோவான் 21:17 நாம் காணலாம். அடுத்து காட் இஸ் ஆல் வைஸ், தேவன் சர்வ ஞானம் உள்ளவர், த ஆம்னிசியன்ஸ் ஆஃப் காட், அவரால் எல்லாவற்றையும் அறிய முடியும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா காட் இஸ் ஆல்வேஸ் பிரசன்ட், த ஆம்னி பிரசன்ஸ், அவர் எங்கும் இருக்கக்கூடியவர் அல்லது சர்வ வியாபி. அப்புறம் பாத்தீங்கன்னா காட் இஸ் சாவரின், த அத்தாரிட்டி ஆஃப் காட், தேவன் சர்வ அதிகாரம் உடையவர் அல்லது இறையாண்மை கொண்டவர். அதை நாம் மத்தேயு 28:18 நாம் காணலாம். அடுத்து காட் இஸ் அன்சேஞ்சபிள், அன்சேஞ்சிங், த இம்யூட்டபிள், இம்யூட்டபிலிட்டி ஆஃப் காட், தேவன் மாறாதவராக இருக்கிறார், அவர் எப்போதும் மாறாதவராக இருக்கிறார். யாக்கோபு 1:17 வசனம், எபிரேயர் 13:8 நாம் அதை காணலாம். அடுத்து காட் இஸ் இட்டர்னல், தேவன் நித்தியமானவர், அதாவது த டைம்லெஸ் ஆஃப் காட், தேவனுக்கு நேரம் காலம் கிடையாது, ஏனென்றால் அவர் எப்போதும் இருக்கிறவராகவே அவர் இருக்கிறவர், அவர் என்றைக்கும் மாறாமல் நித்தியமானவராக இருக்கிறவர். அதை எபிரேயர் 1:1 நாம் காணலாம். அடுத்ததாக காட் இஸ் பியாண்ட் ஃபுல் காம்ப்ரிகன்ஷன். அந்த காம்ப்ரிகன்ஷன் அப்படின்னா முற்றிலும் அறிய முடியாதவர் யார் அப்படின்னா தேவன். சரி, அப்ப இந்த பண்புகள் எல்லாம்
தொடர்பு கொள்ள முடியா பண்புகள் அல்லது பகிர்ந்தளிக்கப்படாத பண்புகள். இது தேவன் ஒருவருக்கே உரிய பண்புகள். சரி, இன்னும் சில பண்புகளை தேவன் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். என்ன பகிர்ந்து கொடுக்கிறார்? தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். அந்த பரிசுத்தத்தை நம்மிடமும் அவர் எதிர்பார்க்கிறார். So God is holy. தேவன் பரிசுத்தர். அதை லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 44, 45 போன்ற வசனங்களும் யோசுவா 24:19 நாம் காணலாம். அடுத்ததாக God is righteous. தேவன் நீதிபரர், அதாவது அவர் நீதி உள்ளவர், நீதி செய்யக்கூடியவர். 2 நாளாகமம் 12:6 ஏசாயா 45:21 அதை நாம் காணலாம். அடுத்து God is true. தேவன் உண்மையானவர், உண்மை உள்ளவர். யோவான் 17:3, 1 கொரிந்தியர் 1:9 நாம் காணலாம். அடுத்ததாக God is faithful. தேவன் நம்ப தகுந்தவர். அதை 1 தெசலோனிக்கேயர் 5:24, அதாவது எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நாம் தாராளமாக நம்பலாம். சோ அவர் நம்ப தகுந்தவர். அவர் பரிசுத்தர், அவர் நீதிபரர், அவர் உண்மையானவர், அவர் நம்ப தகுந்தவர். அது மட்டுமல்ல, God is love. தேவன் அன்பாக இருக்கக்கூடியவர். அதை 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். God is merciful. தேவன் இரக்கம் உள்ளவர். அதை எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலும் யாக்கோபு 5:1 நாம் காணலாம். அடுத்ததாக God is gracious. தேவன் கிருபை உள்ளவர். யாத்ராகமம் 34:6, சங்கீதம் 103, 3 வசனம், 4:11 போன்ற வசனங்களை நாம் காணலாம். அடுத்து God is patient, அதாவது பேஷன்ஸ். அவர் பொறுமையுள்ளவர். தேவன் பொறுமையுள்ளவர். 2 பேதுரு 3:9 நாம் காண்கிறோம். சரி, அப்ப இப்போது நான் சொன்ன இந்த பண்புகள் எல்லாம் அது பகிர்ந்தளிக்கக்கூடிய பண்புகள். தேவன் மனிதர்களுக்கு தொடர்பு கொள்வதற்காக அல்லது அந்த பண்புகளை மனிதர்களாகிய நமக்கும் அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். அப்ப தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? அதாவது பகிரப்பட முடியா பண்புகளை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தேவன் ஒருபோதும் எதிர்பார்ப்பதில்லை. இப்ப நமக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட தொடர்பு கொள்ளப்பட்ட அந்த பண்புகள் உங்களுடைய என்னுடைய வாழ்விலும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பி அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு வருகிற நீங்களும் நானும் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த பண்புகளை நாம் அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்துகிறோம் அல்லது நடைமுறைப்படுத்துகிறோமா என்பதை பரிசோதித்து பார்ப்பது மிக அவசியம். சரி, இப்ப தேவன் நம்மிடம் நமக்கு கொடுத்த அந்த பண்புகள் நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதாவது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு அவருக்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் நீதி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலையிலும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் அன்பாய் இருக்கிறது போல நாம் பிறரிடத்தில் நாம் அன்பு காண்பிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் இரக்கம் உள்ளவர்களாக, அதாவது மற்றவர்களுக்கு இரக்கத்தை காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் நமக்களித்த கிருபையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்றும் பொறுமையோடு வாழ வேண்டும் என்றும் அவர் விரும்புகிறார். எனவே தேவன் நமக்கு கொடுத்த இந்த பண்புகளை நாம் புரிந்து கொண்டு தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு, நீதி செய்யக்கூடிய வாழ்வு, உண்மையான வாழ்வு, அவரை நேசிக்கக்கூடிய அன்பு, பிறருக்கு காண்பிக்கக்கூடிய அன்பு, இரக்கம், பொறுமை போன்ற பண்புகளை நீங்களும் நானும் நமது வாழ்வில் கடைபிடித்து அல்லது செய்து அவர் நாம மகிமைக்காக வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.